வணக்கம். ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் தனியாக போராடினால் ஒருபோதும் ஈரானை வீழ்த்த முடியாது என்று நினைத்த ட்ரம்ப் தற்போது சவுதி அரேபியாவை தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்தினுடைய வல்லரசு நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ட்ரம்பும் அமெரிக்காவும் இன்றைக்கு சவுதியிடம் ஈரானை வீழ்த்துவதற்கு உதவி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா விமான நிலையம், அங்கு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் சவுதி இளவரசருடன் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள், ஈரானை வீழ்த்துவதற்கு எங்களோடு நீங்கள் இணைந்தால் மட்டுமே சாத்தியமானது, அதனால் உடனடியாக சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. கூடுதலாக மற்றொரு செய்தி ஒன்று வருகிறது. அது என்ன அப்படின்னா, அயதுல்லா கொமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கின் போது சொல்லப்பட்ட குரான் வசனங்கள் சவுதி அரேபியாவை கோபப்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஹோர்முஸ் நீரிணையை எங்கள் கட்டுப்பாட்டை மீறி எந்த கப்பலும் அந்த வழியாக செல்ல முடியாது என்று ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஹூத்திகள் இன்னொரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். அது என்ன அப்படின்னா, செங்கடலை முழுமையாக நாங்கள் மூடுவோம் என்று. செங்கடலை முழுமையாக ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் பட்சத்தில் சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும். இதுவும் சவுதி இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க ஆதரவை எடுப்பதற்கு காரணமாக மாறியிருக்கிறதா என்கிற கோணத்திலும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய விமானம் சவுதியினுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய ஓடுதளத்தில் பயணித்தது, அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறதா? இதெல்லாம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், அயதுல்லா கொமேனியினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு திரும்பி கொண்டிருந்தவர்கள், ஈரான் விமானத்தில் திரும்பி கொண்டிருந்தவர்கள் சவுதியினுடைய விமான ஓடுதளத்தில் இறங்குவதற்கு தயாராகும் போது அந்த இடத்தை குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. காரணமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த ஈரானுடைய அந்த விமானத்தில் வெடிகுண்டுகள், மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு ஆதாரத்தை இன்று வரையிலும் சவுதி வெளியே கொண்டு வரல அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. குற்றச்சாட்டை மட்டும்தான் முன்வைத்திருக்கிறார்கள். அங்கே அந்த விமான ஓடுதளத்தில் இறங்க வேண்டிய விமானம், ஆனால் அது இறங்கக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவில் அங்கு குண்டு வைத்து அந்த ஓடுதளத்தை முழுமையாக தகர்த்திருக்கிறார்கள். பிறகு இன்னொரு இடத்துல போய் தான் அந்த ஈரான் விமானம் இறங்கி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த அயதுல்லா கொமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் சொல்லப்பட்ட குரான் வசனங்கள், அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகையில் பார்த்தா சின்ன நாடு, ஆனால் இறைவனின் உதவியுடன் ஒரு மிகப்பெரிய நாட்டை இல்லாமலாக்கிறது, வெற்றி வாகை சூடுகிறது என்பது போன்ற வசனங்கள் அயதுல்லா கொமேனியினுடைய இறுதிச் சடங்கின் போது பேசப்பட்டது, அது ஒலிக்கப்பட்டது. அது சவுதியை மிக கடுமையாக கோபம் கொள்ள செய்திருக்கிறது என்பது மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த போர் துவங்கியதற்கு பிறகு நேற்றைய தினம் மட்டும் அமெரிக்காவினுடைய F-35, F-15, F-16 என்று சொல்லக்கூடிய உயர் ரக விமானங்கள் ஈரானுடைய தாக்குதலில் சுக்கு நூறாக போயிருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சவுதி கூட இந்த நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தை வேறு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் சவுதியை முழுமையாக நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. என்ன காரணம்? கடந்த காலங்களில் நீங்கள் தெரியும், இந்த சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய நாடு தான் அமெரிக்கா இவ்வளவு பெரிய வல்லரசாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நாடு. என்ன? அதாவது சவுதியினுடைய இயற்கை வளத்தை அமெரிக்காக்காரன் கொண்டு போகிறதுக்கு அமெரிக்காவினுடைய டாலரில் வணிகம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகுதான் உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா விளங்கி. அதற்கு முன்னாடி நமக்கு தெரியும், சோவியத் யூனியன் தான் உலகின் வல்லரசாக இருந்தது, அமெரிக்கா கிடையாது. இப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்தாலும் அதிகமான மெடல்களை வாங்குறது யாருன்னா ரஷ்ய வீரர்கள் தான், அமெரிக்கா கிடையாது. இப்போ இன்றைக்கு சீனா வாங்குற மாதிரி அப்படி இருந்த ஒரு நாட்டை உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நாடாக மாற்றியதில் சவுதிக்கு ஒரு மிகப்பெரிய பங்குண்டு. அதனால் அது நீண்டகால நட்பு. ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் சவுதியை முழுமையாக நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. ஏன்னா அயதுல்லா கொமேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது, அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. அது இன்று வரையிலும் கைகூடி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை.
ஒவ்வொருவரும் ஒரு தட்டில் இருக்கிறாங்க. எல்லோரும் இணைந்தார்கள் என்றால், எல்லோரும் இணைந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் என்றால், அல்லது எல்லோரும் இணைந்து ஒரு நட்புறவோடு ஒரு முன்னேற்பாடுகளை செய்தார்கள் என்றால், அமெரிக்காவெல்லாம் அடுத்த நிமிடமே சரிய துவங்கும். அதனுடைய பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்துவிடும். அந்த அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரபு நாடுகளுடைய ஒற்றுமை ஏற்படுத்தும் என்பதுதான் அயதுல்லா குமேனியினுடைய நம்பிக்கை. அதற்காகத்தான் அவர் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இப்போ இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மின் நிலையங்களை தாக்குவோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் மின் நிலையங்களை தாக்கினால் உங்களுடைய, அதாவது அமெரிக்க ஆதரவு நாடுகளினுடைய முழுமையான கச்சா எண்ணெய் உற்பத்தியை நாங்கள் இல்லாமலாக்குவோம். கச்சா எண்ணெய் இல்லாமல் உலகம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்கும். ஒரு துளி கச்சா எண்ணெயை கூட உலகத்தில் எங்கேயும் பார்க்கக்கூட முடியாது. அந்த மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை செய்திருப்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஈரான் மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது என்பதுதான் செய்தி. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குண்டுகளை தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் குண்டு போட்டிருக்காங்க. அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தவங்கெல்லாம் பதவியேற்று கொண்டு பேட்டி கொடுக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், போர் நடக்குது அப்படின்னா அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் எந்த விதிமுறைகளையும் எந்த காலத்திலும் பின்பற்ற மாட்டார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இதனால தான் நடந்தது அப்படின்னு அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஊடக வலிமையின் மூலமாக அதை இல்லாமல் ஆக்குவதற்கான திட்டங்கள் பல காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது அமெரிக்கா தனியாக ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து நேர்மையான வழியில் வெற்றி பெற்றதாக வரலாறு உண்டா? இப்போ ஜப்பானில் 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானில் கொண்டு போய் யாரும் தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கும் என்று யாரும் நம்பவில்லை. ஏன்னா அது பண்ணக்கூடாது. ஹிரோஷிமா, நாகசாகியில் கொண்டு போய் அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒரு குண்டில் செத்து போனான். இன்று வரைக்கும் அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு விட. அப்போ அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள் அமெரிக்க அதிகார வர்க்கம் என்பது உலகத்திலேயே மிக மிக கொடூரமானது. அவர்கள் எந்த நாட்டில் போய் கால் பதித்தாலும் அந்த நாட்டை முழுமையாக இல்லாமலாக்காமல் வெளியே வந்ததாக வரலாறே இல்லை. ஆனால் வரும்போது சொல்வார்கள், நான் உங்களுடைய நண்பன், உங்கள் நாட்டை வளப்படுத்தப் போகிறேன், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரப்போகிறோம்னு. இன்றைக்கி அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம் என்ன? உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு என்று. ஆனால் ஈரானுடைய தாக்குதலை கொஞ்சமாவது தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்காவால் இந்த நிமிடம் வரையிலும் முடிந்திருக்கிறதா? எவ்வளவு பெரிய தாக்குதலை அமெரிக்காவினுடைய ஆதரவு இடங்களின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். அதிலிருந்து எத்தனை முறை அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளையும் மக்களையும் இவர்களால் காப்பாற்ற முடிந்திருக்கிறது என்றால் இல்லை. அப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது, இந்த போர் இப்படியே போய்கொண்டிருந்தால் தங்களுக்கு வெற்றி என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வெற்றி பெற வேண்டும் என்றால் அரபு நாடுகளுடைய துணை தங்களுக்கு தேவைப்படுகிறது என்று அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் ட்ரம்ப் சவுதி இளவரசரோடு பேசியிருக்கிறார். ஆனால் எத்தகைய ஆட்களை நீங்கள் கூட சேர்த்தாலும் ஈரானை வெற்றி கொள்வது என்பது சாத்தியமற்றது. ஏன்னா ஈரான் என்று சொல்லக்கூடியது ஏதோ சில தலைவர்களுடைய மட்டுமல்ல, அது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஒருங்கிணைப்பில் அந்த நாட்டினுடைய வெற்றி இருக்கிறது. அதை நீங்கள் ஒருபோதும் சிதைக்க முடியாது. அதை சிதைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை ட்ரம்பும் அதே மாதிரி ட்ரம்பினுடைய உளவு பிரிவும் இஸ்ரேலும் எல்லாம் செய்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிறிய அசைவை கூட அந்த ஒற்றுமையில் இவர்களால் ஒரு சின்ன பாதிப்பை கூட ஏற்படுத்த முடியலை அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஒட்டுமொத்தமாக இந்த போரினுடைய வெற்றி என்பது ஈரானுக்குரியதாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.